ஒருத்தர் வந்து 2 அனிமல் வளர்க்குறாரு, ஒன்று பூனை இன்னொன்று நாய். இந்த பூனையும் நாயுமாக 10 வளர்ப்பு விலங்குகள் அவர் வளர்க்குறாரு, வளர்ப்பு பிராணி வளர்க்குறாரு. தினசரி காலையில் 56 பிஸ்கட் வாங்கிட்டு வருவார். நாய்க்கு 6 பிஸ்கட் கொடுப்பாரு, பூனைக்கு 5 பிஸ்கட் கொடுப்பாரு. இப்போ என்னோட கேள்வி, அவர்கிட்ட மொத்தம் எத்தனை நாய் இருக்கு, எத்தனை பூனை இருக்கு? பூனையும் வளர்க்குறாரு, நாயும் வளர்க்குறாரு. இல்லை பூனையும் வளர்க்குறாரு, நாயும் வளர்க்குறாரு. மொத்தமாக 10 விலங்குகள் இருக்கு. மொத்தமாக 10 விலங்குகள். எத்தனை பூனை எத்தனை நாய் நான் சொல்லலை, மொத்தமாக 10 வளர்ப்பு விலங்குகள் இருக்கு. அதில் பூனையும் இருக்கு, நாயும் இருக்கு. டெய்லி 56 பிஸ்கட் வாங்கிட்டு வர்றாரு. நாய்க்கு 6 பிஸ்கட் கொடுக்குறாரு, பூனைக்கு 5 பிஸ்கட் கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்ட பூனை எத்தனை இருக்கும், நாய் எத்தனை இருக்கும்? 6 நாய் 4 பூனை. ஏன் அப்படின்னா 6 நாய் இருக்குன்னு வைங்க, ஒரு நாய்க்கும் 6 பிஸ்கட், 6 36, 4 பூனை, 4 5 20. அப்போ 36 20 சேர்ந்தா 56. இப்படி யோசிச்சு பாருங்க, 5 பிஸ்கட் கொடுத்துறது எல்லாத்துக்கும். 10 அனிமல் சொல்லியிருக்கோம் இல்லையா, 5 பிஸ்கட் 50. அப்போ மீதி எத்தனை பிஸ்கட் இருக்கு? 6 நாய்க்கு ஒவ்வொன்றா கொடுத்தீங்கன்னா 6 நாய். ஈஸியாக கண்டுபிடிச்சதுனால அப்படி காமன் நம்பர்